சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா, ஆல்காயின்ஸை எப்போ வந்து வித்துட்டு வெளியே வருது, ஸோ இதை பற்றி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எத்திரியம் சார்ட்டு, ரெண்டாவது வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் சார்ட்டு, மூணாவது வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன். இதை மூணுத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா இது மூணு தான் ஆல்காயின்ஸ் எப்போ வித்துட்டு வெளியே வருது இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றி இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எத்திரியம் சார்ட்டுங்க. இது வந்து எத்திரியம் டாலர் கிடையாது, இது எத்திரியம் பிடிசி. ஓகேங்களா, இது நான் வீக்லியில் வச்சிருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிப்பு தான். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து பாஸ்ட் பார்த்தோம். நம்ம போன வருஷம், அதாவது போன சைக்கிள் 2020, அதை பொறுத்த வரைக்கும் வந்து செப்டம்பர் 2019 வந்து நல்ல எத்திரியம் ஈத்து பிடிசி வந்து நல்ல லோ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை கலர் கோடு இருக்கு பாருங்க, 0.2 அப்படிங்கிற லெவல், அது அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து 0.38 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி கீழே வந்து ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் பம்ப். இந்த பம்பில் தான், இந்த பம்ப் இருக்குல்ல, இந்த பம்ப் தான் உங்களுக்கு ஆல்காயின் சீசன் போன வாட்டி நடந்ததுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போச்சுல அந்த டைமிங். அது வந்து டிசம்பர் 2020லேருந்து ஏப்ரல் மே 2021. ஸோ இதான் வந்து முக்கியமான டைமிங் நம்மளுக்கு. இதுதான் எக்ஸாக்டாக இந்த வாட்டி ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கணும்னா நல்ல லோவில் தாங்க வந்துச்சு. வந்து போன வாட்டி மாதிரியே 0.26ங்கிற 23ங்கிற லெவலில் ஃபிப் லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. போன வாட்டி அதே மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கு, 2020லயும் அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கு. அங்கேயே லைட்டாக கீழே வந்து இந்த இடத்துல ஒரு அக்குமேட் ஆகிட்டு திருப்பி வந்து ஒரு பம்ப் ஆயிருக்கு. அந்த மாதிரி பம்ப் ஆயிருந்துச்சுன்னா அது எந்த டைமிங் கேட்டினா வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 2024 அந்த டைமிங் தான். அதே மாதிரி போன வாட்டி மாதிரி ஆயிருந்துச்சுன்னா இந்த ஏப்ரல் 14, ஏப்ரல் 20ஓட ஆல்காயின் சீசன் முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ள போன வாட்டி எப்படி ஈத்து பிடிசி வந்து பெரிய அளவில் பம்ப் ஆச்சோ அதே மாதிரி இந்த வாட்டி பம்ப் ஆகி முடிஞ்சிருக்கணும், இந்த லெவல் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி இந்த டைமிங்ல ஃபெட் வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனும் பண்ணல, குளோபல் லிக்விட் லெவல் வந்து லோ ஆயிடுச்சு. அதனால தான் ஈத்து பிடிசி, அதாவது எத்திரியம் பிடிசி வந்து இந்த அளவுக்கு லோ வந்திருக்கு. ஃபைனல் சப்போர்ட் வரைக்கும் லோ வந்திருக்கு. இங்கேருந்து திருப்பி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஏன்ப்பா இது முக்கியம் அப்படின்னு கேட்டா ஈத்து பிடிசி தான் ரொம்ப முக்கியம். எப்போ எத்திரியம் வந்து பிட்காயினோட அதிகமாக அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அப்போதான் ஆல்காயின்ஸ் விகரசான மூவ் கொடுக்கும், ஆல்காயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் வந்து பாஸ்ட்ல ஆயிருக்கு, ஹிஸ்டரி படி அப்படிதான் ஆயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இந்த லெவலுங்க 0.38 லெவல் வரைக்கும் எக்ஸாக்டாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 140% இங்கேருந்து பம்பு, லோலேருந்து பம்பு. இந்த லெவல்லே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆல்காயின்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துரும். ஓகேங்களா, அங்கேருந்து திருப்பி போன வாட்டி வந்து மாதிரி வந்துச்சுன்னா திருப்பி ஒரு கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கேயே உங்களுக்கு ஒரு ஆல்காயின்லாம் 20x 15x ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துட்டு வெளியே வந்துருங்க. இந்த இடத்துல வந்து கீழே வரும் பட்சத்தில் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. இங்கேருந்து திருப்பி மேலே போச்சுன்னா போன வாட்டி மாதிரியே வந்து எக்ஸாக்டா பேராபோலிக்கா ஒரு மூவ் கொடுத்துச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். 0.61, 0.61ங்கிறது வந்து ஃபிப் லெவல், முக்கியமான லெவலு. அந்த லெவல் வரைக்கும் போய் எக்ஸாக்டா ஒரு கேண்டில் மாதிரி போய் நிற்கலாம் இந்த லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு விக்கு மாதிரி கொடுத்து, இல்லை அங்கேருந்து ஒரு பேனிக் பை பண்ணுவாங்களா, எல்லா ஃபோமோல பேனிக் பை பண்ணுவாங்களா, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் என்னோட லெவலுங்கிறது இந்த லெவல் தான். இந்த லெவல் போயிடுச்சுனாலே நம்ம ஆல்காயின்ஸை வித்துட்டு வெளியே வந்துடணும். ஆல்காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வெளியே வருது பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதுதான் ஈத்து பிடிஸ்க்கான சார்ட். இந்த ஈத்து பிடிசியை பேஸ் பண்ணி நம்ம ஆல்காயின்ஸை எப்போ வித்துட்டு வெளியே வருதுங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணிக்கணும். இதை நம்ம முக்கியமாக செக் பண்ணோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சார்ட்டை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். டெய்லியும் பார்ப்போம், அந்த வீக்லிலையும் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன முக்கியமானதுன்னா, இன்னொன்று சாரி மறந்துட்டேன். இன்னும் வந்து குளோபல் லிக்விடிட்டிங்க. எக்ஸாக்டாக பாருங்கள், குளோபல் லிக்விடிட்டியும் ஈத்து பிடிசியும் அப்படியே உங்களுக்கு கோரிலேட் ஆயிருக்கும். இங்கே லோ இருக்கா, குளோபல் லிக்விடிட்டி வந்து ஹை ஆயிருக்கு. இங்கே பிடிசியும், இங்கே ஈத்து பிடிசி எத்திரியம் எல்லாமே நல்ல ஹை கொடுத்துருக்கு. திருப்பி இங்கேருந்து லோ வர 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 ஈத்து பிடிசியும் லோ வந்திருக்கு. இந்த இடத்துல திருப்பி லோ, இந்த இடத்துல திருப்பி லோ. இப்போ வந்து குளோபல் லிக்விடிட்டி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஃபெட் வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஈத்து பிடிசி லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் எத்திரியம் மூவ் நடக்கும். எத்திரியம் மூவ் நடந்தாதான் ஈத்து பிடிசி மூவ் நடக்கும். அது ரெண்டும் நடந்தாதான் ஆல் காயின்ஸ் மூவ் ஆகும். இது எல்லாமே ஒரு சைக்கிள், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் குளோபல் லிக்விடிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு வந்து அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பிட்காயினோட டாமினன்ஸ். இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து இந்த லெவலுங்க ஹை லெவல்னு பார்த்தீங்கன்னா 65.90,
மேபி அதுக்கு மேலே போதான் நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட 72 அந்த லெவல் வரைக்கும் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அங்கேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீமாக ஐக்கு இந்த இதை நான் வச்சு அதுக்கு மேலே போதா 78 நான் சொன்னேன். ஓகேங்களா, அதெல்லாம் போக சான்ஸ் இல்லை. பட் இந்த ஐக்கு போயிட்டு திருப்பி கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த இந்த கோடு இருக்கு பாருங்க, இந்த கரெக்டாக சொன்ன இந்த வெள்ளை கலர் கோடு, இந்த வெள்ளை கலர் கோடுங்கிறது வந்து ஒரு புல்லிஷ்கான ஆங்கிள் லைன். ஓகேங்களா, லாங் டேர்ம் ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டு கிட்ட இப்போ கரெக்டாக நிற்குது. அந்த லெவலுங்கிறது வந்து 63, 62 அந்த லெவல். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் லெவலுங்கிறது என்னன்னு கேட்டால் வந்து 10 மந்த் மூவிங் ஆவரேஜ் அந்த லெவலுங்கிறது வந்து 60.75. இந்த ரெண்டு லெவலையும் உடைச்சாதான் ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்தே ஆகணும். அண்டு கம்பல்சரி இது வந்து ஃப்ரீ ஃபால் தான் ஆகும். உடனே நடந்துடும். ஒரே வீக்கில் கீழே விழுந்துடும். அதனால் வந்து விழுந்துச்சுன்னா சூப்பராக விழுகும். ஓகேங்களா, அது விழுகணும். அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கை இருந்தால், கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்தா விழுகணும், பார்ப்போம். கீழே வந்துச்சு எந்த இடத்துல நம்ம வந்து ஆல்காயினை வித்துட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 46, 45 டாமினன்ஸ் உரையுது. 50 கீழே வந்தாலே, 45 வந்தாலே ஆல்காயின்ஸ்லாம் வித்துட்டு வெளியே போகுது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் வித்துட்டு வெளியே போயிருங்க. அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் வித்துட்டு வெளியே போகுது ரொம்ப பெட்ரு. ஓகே, இதுக்கான டைமிங் லைன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால், டைம் லைனை பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர் 1, 2025 இந்த டைம் லைனுக்குள்ள இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இது நான் அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கும் நடக்க சான்சஸ் இருக்கு. அதை நம்ம கம்பல்சரி மேக்ரோ இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாமல் லிக்விட் இன்ஜெக்ஷன் இதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நின்று ஓரளவுக்கு நல்லா நடந்தாலே போதுங்க. இந்த டாரிஃப் பிரச்சனைலாம் முடிஞ்சாலே சூப்பராக அது போயிடும். அது நடந்துச்சுன்னா அதோட டைம் லைனுங்கிறது வந்து டெக்னிக்கலாக டிசம்பர் 1, 2025 இது நடக்கணும். ஓகேங்களா, இதான் வந்து எத்திரியம் அண்டு பிட்காயினோட டாமினன்ஸ்க்கான சார்ட். இதை எடுத்து பார்த்தாச்சு, தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிட்காயினுக்கான சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, 1,08,000 மேலே போகணும். அப்போ தான் புல்லிஷ். அது வரைக்கும் நான் வந்து பெருசாலாம் வந்து நம்ப மாட்டேன். அது வரைக்கும் போனால் ட்ராப் அடிக்கலாம். அதனால் அது போகணும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன். லிக்விட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முந்தா நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணல. ஆனால் மறைமுகமாக வந்து ட்ரெஷர் செக்யூரிட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 பில்லியனுக்கு வந்து அவங்க வந்து பாண்ட்ஸை பை பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து மே 5ஆம் தேதி. இப்போ மே 7, 8 இந்த தேதிக்குள்ளே வந்து திருப்பி ஒரு 8 பில்லியனுக்கு வந்து ஃபெட் வந்து பாண்ட்ஸாக பை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சைடு வந்து QE அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறைமுகமான ஸ்டெல்த் QE வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்டெல்த் QE ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஜூன் மாதம் வந்து நம்ம வந்து FOMC மீட்டிங்கை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து QT பாஸ் பண்ணுறாங்களா, ஏன்னா வந்து அந்த மானிட்டரி டைட்டன் பண்ணது, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறாங்க, அதான் செக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். குளோபல் லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு ஃபெட் மறைமுகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தையும் தொடர்ந்து பார்க்கணும். இப்போ வந்து முக்கியமான விஷயம் திருப்பி ஒரு 8 பில்லியனுக்கு வந்து பை பண்ணி லிக்விட் இன்ஜெக்ஷன் வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் குட் நியூஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் திருப்பி நான் சொல்கிறேன், ரொம்ப வந்து க்ரீன்னஸ் ஆகாதீங்க. ப்ராஃபிட் புக் ஆச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இந்த காயின் ஏறல. இப்போ எப்படின்னா நீங்கள் நிறைய காயின் வச்சிருப்பீங்க. அதில் ஒரு காயின் வந்து டக்குன்னு பார்த்தா ஒரு 15x பண்ணிடும். அந்த காயினை வித்துட்டு வெளியே வந்துருங்க. இன்னொரு காயின் வந்து பண்ணாது. அந்த காயினை வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது பண்ணும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த காயின் அப்படியே வச்சிருப்பீங்க. இந்த காயின் பண்ணும்போது இந்த காயின் லோ வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து எந்த காயின் ப்ராஃபிட் இருக்கோ டக்குன்னு புக் பண்ணிட்டு வாங்க. இது ஒரு விட்டில் பூச்சி கணக்கு தான். டக்குன்னு கீழே இறங்கணும். பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அதிகபட்சம் 3 மாதம் 4 மாதம் தான் டைமிங்கு. 90லேருந்து 120 நாள் தான் டைமிங்கு. டக்குன்னு நடந்துடும். ஸோ புக் பண்ணுறதா ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதான் கைஸ். அண்டு இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ சந்தோஷமா இருப்பீங்க, ஓகே. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டாலரை பேக்கப்பில் வைங்க. அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். ஓகே, பாய்.